அமைச்சரே அறிவழகா வாய்ப்படி சொல்லுங்க. இது தேவலோகத்திலே குடிகள் என்ன சபை? தேவர் சபை, தேவ சபை. இந்த பூலோகத்திலே குடினால் எல்லாம் படுத்துனுங்கிற சபை. படுத்திருக்கிறாங்க, உட்கார்ந்துக்கிறோம். ஆமாங்க. இருந்தாலும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபை. இந்த மாபெரும் மக்கள் சபை எப்பேற்பட்ட சபை? நீதி, நீதி மட்டும்தான். நீதி, நேர்மை, தெய்வ கலாச்சார சபை. இப்பேற்பட்ட சபையாளர்கள் வருகின்ற போது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எந்த நாட்டு ஆளக்கூடிய அரசன் உனக்கு தெரியுமா? அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி உனக்கு தெரியும். இருந்தாலும் இங்க அமர்ந்தக்கூடிய தாய் தந்தமாளுக்கு நான் யார் என்பது நான் விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆகட்டும். நான் சொல்கிறேன் தர்மரிகோ
தோல்வி ஆள் தெரிந்து கொண்டாயா? விளக்கமா சொல்லுங்க. இந்த சந்திர குலத்திலே பிறந்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவி அம்மனுக்கும் யம தர்மன் அமஸ்தில் ஆவணி மாதம் விருஷிகால் வருடம் பரணி நட்சத்திரம் உத்திரடா திதி புதன்கிழமை நான் உதிஷ்டனுடைய பெயரோடு நான் பிறந்தேன். உதிஷ்டன்ற பேரு? ஆமா மகாராஜா. யாரு? உதிஷ்டன் பெயரோடு பிறந்தாயே, அந்த உதிஷ்டன் என்ற பெயர் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கிறாயா? மந்திரியாரு, என் தந்தையாராய பாண்டு மகாராஜ் என்ன செய்ய தெரியுமா? இந்த குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக கானகத்துக்கு வேட்டையாட சென்றிருந்தார். வேட்டையாட செல்லும் தருணத்திலே என் தந்தை கூட யார் சென்றார்கள்? என் தாயாய குந்தி தேவியும் இளைய தாயாய மந்திராதேவி 2 பேரும் கூட சென்றிருக்கிறார்கள். என் தந்தை எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார். ஆனால் பெண்களே, நானோ குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக அரிதான காணுக்கு நான் வேட்டாட செல்கிறேன். அங்க அந்த மிருக ஜாதிகளை ஆரவாரத்தை கண்டால் நீங்க பயந்து கொள்ளுங்க வேண்டாம் என்று சொல்லிவித்தாரான் தந்தை. நீங்களோ ரதகத துரக பதாதி சொல்ல 4 வகை சேனைகள் அழைத்துக் கொண்டு காட்டுக்கு செல்கிறீர்கள். எனக்கு என்ன பயம்? நாங்களும் கூட வருகிறோம் என்று ஒரே பிடிவாதமாக சென்றார்கள். என் தாயாயே குந்தி மந்தார 2 பேரும் கானகத்தில் சென்று நிழலுக்கேத்த நீலகுடாரம் வெயிலுக்கேத்த வெள்ளகுடாரம் அடித்த தாயை இருவரையும் அமர வைத்து விட்டு சில மந்திரிமார்களை காவல வைத்து விட்டு என் தந்தையாராக பாண்டுராஜன் வேட்டைக்கு சென்றாராம். எங்கே? அந்த சுருங்கி வனத்திலே வேட்டையாட திறனாம். அந்த சுருங்கி வனத்தில் யார் இருந்தார்கள்? தவசிகளாகிய அமுதந்த மகாமுனிவரும் சுணங்கி என்று பெண்ணும் தவ வாழ்க்கையை முடித்துவிட்டு அன்று சுணங்கி வாழ் கேட்கிறார். சுணங்கி அம்மா, சாமி, நாம இத்தனை நாள் தவ வாழ்க்கை இருந்தோம், இந்த தினத்திலே நம்ம காதல் இன்பத்திலே மோகித்து சரச சல்லாபமாடலாம் என்று சொன்னாலாம். யாரு? சுணங்கி என்று பெண். அப்போது அமுதந்த மகாமுனிவர் தெரிவிக்கிறார். ஆனால் பெண்ணே, இந்த சுருங்கிய மனத்திலே நாம் 2 பேரும் உடலுறவு கொள்ளுமானால் பட்ட பகல் வெட்ட விடத்திலே நம்ம உடலுறவு கொண்டதே உண்டானால் நம்மளுக்கு பாவத்துக்கு ஆளாகிவிடும், வேண்டாம் என்று சொன்னார். அந்த சுணங்கி கேட்கிறார், சாமி, நாமல் மட்டும் உடலுறவு கொள்ளக்கூடாது பகல் வேலையில், எத்தனையோ மிருகங்களெல்லாம் பார்த்தே உடலுறவு கொள்ளுகிறது என்று சொல்லும் போது அப்போது அமுதந்த மகாமுனிவர் தெரிவிக்கிறார். பெண்ணே, மனிதனுக்கு 6 அறிவு, 6 அறிவு படைத்தவர்கள் அப்படி தவறு செய்யக்கூடாது. இதோ மிருக ஜாதி 1 அறிவு கம்மி, அதுக்கு பாவம் இல்லை என்று சொன்னார். சாமி, அப்படி என்றால் நம்மளுக்கு தான் கூடு விட்டு கூட பாய சக்தி நம்மளுக்கு தெரிகிறது. அப்படி என்றால் நாமளும் மிருகம் போல நாம் உருவம் கொண்டு உடலுறவு கொள்ளலாம் என்று சொன்னாலும் சுணங்கி என்ற பெண் அப்படி ஆகட்டும் என்று சொல்லும் போது, சாமி, வெப்பத்திலே சிறந்தது எது என்று கேட்டாலா சுணங்கி. பெண்ணே, வெப்பத்திலே சிறந்தது பூர்ண பௌர்ணமி என்று. உலகத்துக்கெல்லாம் ஒரே வெளிச்சம் பௌர்ணமி என்றுதான் வெப்பம் என்று சொன்னாராம். அப்படி என்றால் காமத்திலே சிறந்த பறவை இது என்று கேட்டாராம். ஏன்னா பகல்ல விட்டு இரவுல நிலாவிடத்துல சேராம அப்படின்னு ஒரு நினைப்பு. சரி, அப்படி என்றால் காமத்திலே சிறந்த பறவை சிட்டுக்குருவி. உடல் சிறிதா இருந்தாலும் சிட்டுக்குருவி மாதிரி எதுவுமே காமம் இல்லை என்று சொல்லிவிட்டார். சாமி, நம்ம இத்தனை நாள் தவ வாழ்க்கை இருந்து சின்ன உருவம் கொண்டு சிட்டுக்குருவி போலாம் உறவு கொள்வதா? அதை விட பெரிய மிருகம் இருந்தால் சொல்லி கேட்கும் போது புள்ளிமான் என்று சொன்னாராம். அப்படி என்றால் நீ ஒரு ஆண்மானாகவும் நான் ஒரு பெண்மானாகவும் இருவ மாதிரி நாம காதல் இன்பத்திலே மோகித்து உடலுறவு கொள்ளலாம் என்று சொன்னாலாம் சுணங்கி என்று பெண். அதே சமயம் அமுதந்த மகாமுனி ஒரு ஆண்மானாகவும் சுணங்கி என்று பெண் ஒரு பெண்மானாக உருமாறி உடலுறவு கொண்டு சரச சல்லாபமாடி கொண்டிருந்தாராம். அந்த நேரத்திலே தந்தையாராக பாண்டுராஜன் இது உண்மையான மான் என்று சொல்லி பானப்பிரயோகம் செய்து விட்டார். அந்த பானமாகப்பட்ட குறி தவறாமல் ஆண்மானாக இருந்த அமுதந்த மகாமுனிவர் பார்வலியை போய் பெற்று விட்டார். உடனே அமுதந்த மகாமுனியை சுயரமம் கொண்டு எழுந்த அந்த பானத்தை பிடித்து வாசித்து பார்த்தார். அசாபுரிவே தன் பாண்டு என்று இருந்தது. அப்போது பானம் அந்த திசையை நின்று பார்த்தாரா யார்? அமுதந்த முனிவர். என் தந்தையாராக பாண்டுராஜன் வில்லும் கையமாக நின்று கொண்டாராம். அடியே பாண்டு, வா, நான் உனக்கு என்ன குற்றம் செய்தி? நானும் என் மனைவியும் காதல் இன்பத்திலே மோகித்து உடலுறவு கொல்லும் போது எனக்கு பானம் போட்டு மடித்து விட்டாயா பாவி. இன்னில் இருந்து நீ மனைவிடத்திலே சேர்ந்தது உண்டானால் உன் தலை சுக்குள்ளூராக வெடித்து சரதுருவாய் பிடி சாபம் என்று சாபத்தை கொடுத்து விட்டு உயிரை விட்டு விட்டாராம். யார்? அமுதந்த மகாமுனிவர். உயிரோடு இருந்திருந்தால் என் தந்தையாராக பாண்டுராஜன் ஓடி போன செய்தது தவறு என்று மறுவர் கேட்டிருப்பார். அவரே உயிரை விட்டு விட்டார். கணவன் மனித பிறகு நம்மளுக்கு என்ன என்று சுருங்கி என்று உடல் கட்டை எறிவிட்டார். இந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு நேராக என் தாய் குந்தி மந்தார் இருக்க இடத்திலே சென்றாராம். யார்? என் தந்தையாராக பாண்டுராஜன். பெண்ணே, தவசிகளிடத்தில் நான் சாபத்தை பெற்றுவிட்டு நான் நம்ம இருமுகையில
உடன் சேர்ந்து வாழ முடியாது. தனித்தனியாக உனக்கு ஒரு பர்ணசாலை எனக்கு ஒரு பர்ணசாலை போட்டு நம்ம அசலாபுரம் போவதே கிடையாது. இங்கே தவசிகள் போல் தவம் இருக்கலாம் என்று சொல்லி கானகத்திலே தவம் இருந்தார்கள். ஒரு நாள் தன்னம் தனியாக நின்று அந்த புறத்திலே பர்ணசாலை விட்டு அந்த புறத்திலே போய் என் தந்தையாராக பாண்டுராஜன் உட்கார்ந்து அழுந்து கொண்டிருந்தாராம். என் தாயாய குந்திதேவி பார்த்து விட்டார். சாமி ஏன் இப்படி அழுங்கண்டியமா அழுது போலவை கொண்டிருக்கிற என்ன காரணம் என்று கேட்கும் போது, பெண்ணே எனக்கோ 2 மனைவிமாரி இருந்தோம். மனைவிமாரிடம் சேர்ந்து எனக்கு குழந்தை வக்கில்லை. இந்த நாட்டு ஆலயருக்கு ஒரு ஆண் வாரிசும் இல்லை. இப்ப நான் பாழாகி விட்டேன். என் அண்ணனுக்கோ பிறவி கூடு பிறக்கும் போது கண் கூடாக பிறந்து விட்டான். அவனுக்கு குழந்தை இல்லை. என் தம்பியாக விதிரை பெருமானுக்கோ திருமணமாக அவனுக்கு குழந்தை இல்லை. கட்ட பிரம்மச்சாகி இருக்கிறான். நாங்களோ மும்மூர்த்திகள் 3 பேர் போல விஷ்ணு பிரம்மா சிவன் என்று சொல்லப்பட்ட 3 பேருமெல்லாம் மும்மூர்த்திகள் பிறந்து திருதராஜன் பாண்டு விதிரன் 3 பேர் பிள்ளைகளை போய்விட்டதே, இதனால் தான் வருத்தம் என்று சொல்லி அழுந்து கொண்டிருந்தாராம். அப்போது என் தாய் தெரிவித்தாளா, சாமி உனக்கு குழந்தைதானே வேண்டும். நீ விடை கொடுத்து சம்மதித்தால் எனக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் எழுத்தில் இருக்குது சொன்ன உடனே என் தந்தையாருக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம். வாய் இல்லாதவருக்கு வாய் வந்தது போலவும், கண் தெரியாத கண் வந்தது போலவும், பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை பெற்ற போற ஆனந்த சந்தோஷம். எப்படி என்று கேட்டாராம். சாமி நானும் சிறு வயதாக இருக்கும் போது 5 பெண் கன்னி வயதாக இருக்கும் போது துருவமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசருக்கு படிவிட வேலை செய்து நான் 4 மந்திரக்கல்லை பெற்றிருக்கிறேன். ஆனா 5 கல்லு ஒரு கல்ல மறைச்சிட்டா காரணம் பின்னால் வரும். 4 கல்லு நாம் மந்திரத்தை பெற்றிருக்கிறேன். எப்படி என்றால் எந்த தியாவரை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த தியாவர அம்சத்தில் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னான். அப்படி என்றால் உலகத்திலே நீதி வாய்ந்தவன், தர்மம் படைத்தவன், நீதி வாய்ந்தவன், பொய் சொல்லாத அப்பேற்பட்டவனை பார்த்து நினைத்து எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொண்டு கேட்டாரா. அப்போது பார்த்தாரே தாயாய குதிரை தென் திசை கதிவனான யமதர்மராஜ சாமலாபுரி பண்ண ஆளுவரக்கூடிய யமதர்மனை நினைத்து, ஏனென்றால் அவன் தான் நீதி தவறாத. எப்படி என்றால் எல்லாருக்கும் தங்க சிமாதம், யமனுக்கு மட்டும் ரத்தின சிமாதம். அந்த ரத்தின சிமாதானத்தை இப்படி மயிர்காலால் கட்டி தொங்கிட்டு இருப்பாரு. அந்த சிமாதருக்கு அடியிலே அக்னி 6 ஓடிக்கொண்டிருக்கு. யமதர்மன் நீதி தவறு ஒரு தவறு செய்து விட்டால் அந்த மயிர்கால் அருந்து அந்த ரத்தின சிமாதானம் போய் இங்கே விழும். அக்னி ஆதரவு அக்னி பஸ்வம் மாறிவர். நீதி வாய்ந்தவர் அப்பேற்பட்டவர் நினைத்து ஆவணி மாதம் விருஷிகால் வருடம் பரத நட்சத்திரம் உத்திரடா திதி புதன்கிழமை என்னை பெற்றார். பெற்ற உடனே குழந்தை பெற்றுவிடது என்று சொல்லி என் தந்தையாராக பாண்டராஜன் ஓடி வந்து உதிரத்தோடு எடுத்து என்னை முத்தமிட்டார். அதனால உதிரத்தோடு எடுத்து எனக்கு முத்தமிட்டார். எனக்கு உதிஷ்ட பெயர். அசைவமாக என்ன வைத்தது பேர்? தர்மா என்று பெயர். அது மட்டுமா, நான் பிறந்த உடனே இந்த கானகத்திலே பூமாலை பொழிந்தோம். அது மட்டுமா, இருந்த போதிலும் நான் எங்க இருக்கிறேன்? நான் பிறந்தது காடு. அதுக்கு மட்டுமா, நான் இப்படி யமதர் அம்தலே நான் பிறந்திருக்கிறேன். என் தம்பியாக பீமசேனம் பலமுள்ளவன். காத்துக்கு பலம் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. காத்து மாதிரி பலம் எதுவுமே இல்லை. வாயுதேவ நினைத்து என் தம்பியாக பீமனை பெற்றால் அழகிலே சிறந்தவன் அர்ஜுனன். யாரு? தேவேந்திரனை நினைத்து தேவேந்திரனை பெற்றார். அஸ்வினி தேவரை நினைத்து சிட்டனையாக மாந்திராதேவி நகல சகாதேவரை பெற்றார். இவர் ராஜாக்கள், ஐவர் ராஜாக்கள், ஐவர் ராஜாக்கள் இருந்தும் நாங்க எங்க இருக்கிறோம் வேண்டுமா? அந்த பூலோக தூதி பேரும்
பூலோக தர்மர் என்று பெயர். ஆகட்டுங்க. நான் எங்க இருக்கிறேன்? எங்க? ஏய், நான் பிறந்தது காடு. ஆமா. என் தந்தையராக பாண்டுராஜன் ஒரு நாள் இந்த முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்துவிட்டு ஆமா. சிற்றன்னையாக மந்திர தெய்வத்திலே சேர்ந்த உடனே என் தந்தை அகால மரணம் அடைந்து விட்டார். ஆமாங்க. என்னால் தானே மரணம் அடைந்து விட்டார் என்று என் சிற்றனையாக மந்திர தேவி அஸ்வினி தேவல் அம்சத்திலே பிறந்த நகல சகாதேவனை தாயத்தில் ஒப்படைத்து விட்டு அவளும் உடன்கட்டை ஏறிவிட்டார். இந்த செய்தி எங்கே கேட்டது? அசனாபுரம் கேட்டது. அசனாபுரம் சென்ற உடனே என்ன செய்தான் பெரியப்ப தெரியுமா? என் சிற்றப்பா எதிரி பெருமான அழைத்து இந்த பாண்டவர் யுவராஜாக்களும் காட்சி இருக்கிறார்கள், புத்தியோடு அழைத்து வா என்று சொல்ல உத்தரவிட்டார். சில மந்திரிமார்கள் வந்தார்கள். ரதகத துர்க பதாயோடு சேர்ந்து என் சித்தப்பா விதரப்பெருமானாக இருக்கக்கூடிய சுரியவனத்துக்கு வந்தார். சுரியவனத்திலே வந்து எங்களை அழைத்து எங்க சென்றார்? அசனாபுரம் சென்றார். ஆமாங்க. இறந்தவன் பிள்ளைகள் வந்தால் இல்லறம் பாழாக என்று சொல்லுவார். அந்த அசனாபுரி என்ன தெரியுமா? ஆஹா, பாண்டுவாராஜ் எப்பேற்பட்ட உத்தமன், அப்பேற்பட்ட உத்தமனுக்கு 5 பிள்ளை பிறந்திருக்கிறது. இவருக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து இங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ துரியோதன பெரியப்பா பிள்ளையாக துரியோதனுக்கு போராமை, ஏய் இறந்தவன் பிள்ளைகள் வந்தால் இல்லறம் பாழாவிடும் என்று சொல்லி எங்களை என்ன நாடு கொடுத்தார்? என் தாத்தா நகுசர என்ற நாடு, ஈச்ச நாடு, சுண்ணாம்புக்கள் மேடு, எது வெளியாத பூமி எங்களுக்கு பாகமாக கொடுத்தார். பாகமாக கொடுத்து விட்டோம். நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? 7 ஆண்டு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று துரியோதனன் கட்டளையிட்டார். என்ன கர்மகாரி செய்யல. இப்ப யாரு ஐயா? கோவிந்த் கவுண்டர். இப்போ கோவிந்த கவுண்டர் இருந்து அவருடைய பிள்ளைகள் கர்மகாரி செய்யறாரு பாரு. என் தந்தையாக பாண்டுராஜனுக்கு கர்மகாரி செய்ய சின்ன பிள்ளை இருந்தான். அதனால இருந்தவன் பிள்ளைகள் வந்தால் இல்லறம் பாழாவிடும் என்று சொல்லி எங்களை 7 ஆண்டு தீர்த்தராத்திர காரகசை ஆயிட்டு போய்த்தார். அது மட்டுமா வாரணாவாதம் அருகாமையில் அரக்குமாலை கட்டினார். அரக்கு கோவேதகம் புஷ்பரகம் கந்தகம் வெடியுப்பு இப்படி கரிமருந்து இப்படி நெருப்புக்கு சீக்கிரம் எளிதில் பிடிக்கக்கூடிய சேகரித்து அரக்கமாலை கட்டி எங்கள் 5 குடிபோறது அரக்கமாலைக்கு செய்விட்டார். அங்கிருந்து தப்பித்து என் தம்பியாக பீமசேனன் உதவியால் அங்கிருந்து தப்பித்து எங்க சென்றோம்? இடமாவனம் சென்றோம். இடமாவனம் சென்று இடுமனை கொன்று இடுமிய மனம் புரிந்து என் தம்பியாக பீமசேனன் கருர்கன் என்ற ஒரு ஆண்மகனை பெற்று அவர் காட்டில் விட்டு எங்க சென்றோம்? வேதகிரி அக்கராரம் சென்றோம். 300 மங்கலம் என்று சொல்லப்பட்ட வேதிரி அக்கராரம் சென்று பக்காசுரம் அடித்து விட்டாங்க. இருக்க சமயத்திலே எங்களுக்கு நிருபம் வந்தது. எங்க பாஞ்சால நாட்டிலிருந்து கௌலிமாபுரி பட்டணத்தில் நிருபம் வந்தது. எங்களுக்கு அந்த ஊருக்கு வந்தது. பாஞ்சாலிக்கு சுயவரம் அப்படி என்று சொல்லி நாங்கள் சுயவரத்துக்கு சென்றோம். 5 ராஜாக்களும் தாயாய குந்தி தேவி 6 பேரும் சுயவரத்துக்கு சென்று வளையாத வில்லையை தம்பியாக அர்ஜுன் வில்லை வளைத்து பாஞ்சாலியை திருமணம் முடித்து நாங்கள் எங்க இருந்தோம்? மறுபடியும் அசனாபுரம் வந்தோம். அசனாபுரம் வந்து இருக்கும் போது எங்களுக்கு எப்பேற்பட்ட நாடை கொடுத்தார்கள்? என் தாத்தா நகுசனாண்டா நாடு, ஈச்சங்காடு, சுண்ணாம்புக்கல் மேடு, எது விளையாத பூமி எங்களுக்கு பாகமாக கொடுத்தார். யார்? என் பெரியப்பா பிள்ளையாக துரியோதனன். அதை நாங்கள் என்ன செய்தோம்? கருத்ததிய தண்ணி வெளுத்ததிய பால் என்று சொல்லி அந்த மேடை பள்ளமாக்கி பள்ளத்தை மேடாக்கிறோம். அப்போ யார்? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தேவரிஷி தேவேந்திரனுக்கு முக்கியமானவன். இப்ப வீடு கட்டுற சொல்லுவோம், மேசின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தை கொத்தனார். அப்படி அந்த விஸ்வகர்மா வரவழைத்து அவர் எப்படி ஒரு தட்டான ஒரு வீடாகும், ஒரு கோட்டை கோபுரமாகும். அப்படி விஸ்வகர்மாவால் புதுப்பிக்கப்பட்டு இந்திரனால் புதுப்பிக்கப்பட்ட இந்திரபிரசம் என்று பெயர் வைத்து இந்த இந்திரபிரசம் சுகசாகமாக வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வரும் கரையத்திலே மந்திரியாரே ஒரு வேலையப்பா எனக்கு சொல்ல மனம்மா பாஞ்சாலியோடு பாஞ்சாலியோடு சேரு 7 பேரும் சந்தோஷம் இருக்க காலத்திலே
என் தம்பிமார்கள் 4 பேரும் 4 திக்காக வீதி உலா சென்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் யார் வந்தா தெரியுமா? இந்திரபிரசன் தேடி திருலோக சஞ்சாரி சொல்வார் நாரதர் வந்தார். நாரதர் வந்து என்ன சொன்னா தெரியுமா? தர்மா, நான் இந்த 3 வருஷத்துக்கு வரும்போது உன் தந்தையாராக பாண்டுராஜன் பவ்வால போல் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாயாலே சாப்பிட்டு வாயாலே மலங்கழிக்கூடிய வவ்வாலாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். யா சாமி என்று கேட்டேன். அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை, நர்க்கதான் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது உன் தந்தையாருக்கு நீங்க கர்மதாரி செய்வீர்கள். அதனால உன் தந்தையாருக்கு யாரும் செய்ய முடியாத ராஜசி யாகத்தை செய்ததே உண்டான உன் தந்தையார் சொர்க்கம் போக வேண்டும் சொன்னாங்க. அதனால என் தந்தையும் நானும் உண்மைதான். என் தந்தையாருக்கு நான் ஈமக்களை செய்யவே இல்லை. சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது. இருந்தாலா என்ன செய்ய வேண்டும்? என் தம்பிமார்களை வரவழைத்து அவருக்கு செய்தி சொல்ல வேண்டும். என் தந்தையாருக்கு யாரும் செய்ய முடியாது. யார் யாகம்? ராஜசி யாகம். 32 யாகத்திலே சிறந்த யாகம் ராஜசி யாகம். ராஜசி செய்ய வேண்டும். அந்த புறத்தில் என் தம்பிமார் இருக்கிறார்கள். நான் நாளைக்கு தான் வைத்து விடுகிறாயா?